நீங்கள் 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கஷ்டப்படாமல் உங்கள் கரியரில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பிளான் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் படிக்கிற மாதிரி நீங்கள் காலேஜஸில் வந்து மனப்பாடம் பண்ணி படிக்கலாங்கிற விஷயத்தை வந்து விட்டுருங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு டைம் இந்த 4 வருஷம் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த காலேஜ். ஸோ இந்த ஃபஸ்ட் இயரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன விஷயம்லாம் நம்ம பண்ணலாம், என்னென்ன இந்த ரியல் வேர்ல்டு இருக்குது, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் சிஎஸ்சி மெக்கு எதுவாக இருந்தாலும் சரி அங்கே புக்ஸை தாண்டி என்ன இது ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஐடி ரிலேட்டாக படிக்கிறீங்கன்னா ஐடி வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ரியல் டைமில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. மெக்கில் டேட்டா பண்ணுறீங்கன்னா மெக்கில் என்ன போயிட்டு இருக்கு, என்ன சாஃப்ட்வேர் சாலிட்வொர்க்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சிவில் என்ன பண்ணுறாங்க, ஆட்டோ கால் அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன ரியல் டைமில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் டேட்டா படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் இன்னமும் தியரிட்டிக்கலாக தான் இருக்குது. நம்ம அதை தாண்டி அதை குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட் இயர்லேயே அது நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. செகண்ட் இயரில் நீங்கள் கற்றுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கற்றுக்கிட்ட விஷயத்த ஏதோ ஒரு கம்பெனியில் போயிட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட விஷயத்தை ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்தில் உங்கள் தேர்ட் இயரில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங் இருக்கும். 1 இயர் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒர்க்கிங் நாலேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஐடியா, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து நீங்கள் காலேஜஸ் முடிச்சுட்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அப்போ வந்து நிறைய வந்து பேர்டன்ஸ் இருக்கும். இப்போ இதுதான் ஒரு நல்ல ஒரு டைம். நீங்கள் தேர்ட் இயரில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஸ்டார்ட் அப் ஈவன் ஃபெயில் ஆனால் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த நாலேஜ் வந்து ரொம்ப உங்கள் கரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஃபெயில் ஆனால் கூட திருப்பி நீங்கள் அகைன் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். ஸோ ஆனால் ஏதோ நிறைய ப்ராப்ளத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண ப்ராப்ளத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து ஸ்டார்ட் அப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபைனல் இயரில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ணியிருக்கீங்க, அந்த ஸ்டார்ட் அப்பில் நல்ல இன்கம் வந்துச்சு அப்படின்னா அதுவே கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இன்கம் வரல, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு இன்கம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா காலேஜை டிபெண்ட் பண்ணாதீங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்க கொடுக்குற பிளேஸ்மெண்ட்ஸ் தான் போகும் அப்படின்னு அது வந்து ஒரு சைடாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட நல்ல டாப் கம்பெனிஸை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஆல்ரெடி கற்றுருப்பீங்க, கற்றுனது வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டார்ட் அப் ஈவன் ஃபெயில் ஆகுது, சக்ஸஸ் ஆகுது, வாட் எவர், நீங்கள் ஜாப் போகிறீங்க அப்படின்னா அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும். இப்போ கம்ப்ளீட் பேக்கேஜாக நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் ஈவன் கம்பெனி எதிர்பார்க்குற தேவையே இல்லை. ஏன்னா கம்பெனிஸ் உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ரியல் டைமில் ஒரு 4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த காலேஜ் டைமை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுறது தப்பே கிடையாது. என்ஜாய் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லை ப்ரோ, நான் இப்போ எல்லாமே முடிச்சுட்டு நான் ஃபைனல் இயரில் இருக்கேன், இப்போ என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா நான் சொன்ன விஷயத்தை எல்லாமே அந்த 1 இயரில் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஸ்டார்ட் அப்புங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுருங்க. படித்து அதை வந்து இன்டர்ன்ஷிப் வாங்க ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் மோஸ்ட்டாக நீங்கள் இயர்லி ஸ்டேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இப்போ இல்லை நான் ஃபைனலில் இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுறது தெரியல காலேஜஸில் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயத்தை ஸ்டார்ட் அப் மட்டும் எடுத்துகிட்டு கற்றுக்கிட்டு ஒரு ரியல் டைமில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த நாலேஜ் வச்சு ஒரு கம்பெனி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இல்லை எனக்கு ஸ்டார்ட் அப் பண்ணதான் ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்டார்ட் அப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். காலேஜ் டைம் ரொம்ப ப்ரீசியஸான ஒரு விஷயம். ஸோ அதனால் நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு பேரலாக இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா உங்கள் காலேஜில் நீங்கள் பண்ணுற விஷயம் எல்லாமே உங்கள் கரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்ஜாய் பண்ணுங்கள். பேரலாக உங்கள் கரியருக்காகவும் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கரியர் நிறைய பூஸ்ட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் கரியருக்கு டிப்ஸ் அண்ட் டெக்னிக்கல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அப்டேட்டடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.